ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக நல்லா மொறுன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கூட கெட்டு போகாது. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால 15 எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற மிளகாய் நல்லா பெருசாக காரமாக இருக்கும் அப்படின்னா 10லேருந்து 12 மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மல்லி சேர்க்காமல் தனி மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் ரொம்ப மிளகாய் தெரிகிற மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் மாவு சலிக்கிற ஜல்லடை வச்சுட்டு இதில் 4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் கூட கப்பி குருணை எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சிட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மாவு பிசைய நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கடலை மாவை சலித்து எடுத்தாச்சு. இப்போது 4 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பச்சரிசி மாவு, அதுதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் கிடைக்கிற அரிசி மாவு அப்படி இல்லைனா இடியாப்பு மாவு இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவையும் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா சலிச்சாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். நான் அதிகமாக மாவு சேர்த்துருக்கிறதுனால பாத்திரம் பத்தலை, அதனால் இதை வேறு ஒரு அகலமான பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இது எல்லாத்தையும் கையாலேயே நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை சூடாக இருக்கும்போதே இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கும், அதனால் எடுத்த உடனே கை வச்சு கலக்காமல் ஒரு ஸ்பூன் இல்லைனா கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. ஓரளவுக்கு எண்ணெயோட சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கரண்டியை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து பிசையும் போது முறுக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயம் எண்ணெய் நமக்கு இழுக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 4 கப் கடலை மாவு 4 கப் அரிசி மாவு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் தண்ணி நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். பாருங்கள், திரும்பவும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இதை நார்மலாக நம்ம முறுக்குக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், மாவு நமக்கு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த பக்குவம் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டையாக இருக்கும் இல்லைங்களா, இதில் சிங்கிள் ஹோல் இருக்கக்கூடிய அச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக டபுள் ஹோல் இருக்கக்கூடிய அச்சு இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை முறுக்கு உலக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நார்மலாக எப்பவும் போல் சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறமா இதை முறுக்கு உலக்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பிழிஞ்சு பாருங்கள், மாவு நமக்கு கட்டாகாமல் வருது இல்லைங்களா, இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம டைரெக்டாக எண்ணெயிலேயே பிழிஞ்சு விட்டுக்கலாம். தனியாக நம்ம பிழிஞ்சிட்டு எண்ணெயில் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஷேப்பில் தான் நம்ம பிழியணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ரேண்டமாக அப்படியே பிழிஞ்சு விடுங்க. பாருங்கள், பிழியறதுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு. மாவு பிழிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. இதில் நிறைய பபிள்ஸ் வருது இல்லைங்களா, இந்த பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிட்டு முறுக்கு செவந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் இதை வேக விடுங்க. ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்து கொஞ்சம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா வெந்து செவக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க.
பாருங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க, நல்லா வேகட்டும். அவ்வளோதான் பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சிக்கோங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போது எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறமா இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக உடச்சி விட்டுருவோம். பாருங்கள், கையில் இந்த மாதிரி உடச்சி விடுங்க. உடச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் சீவல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.